ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு அமேசிங்கான ஒரு பிளேஸ் கொடைக்கானலில் இருக்கும். பட் நான் பிளேஸை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஒரு சீக்ரெட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து ட்ராவலர் டீபன் இருக்கான். ஸோ என்னோட பழைய விளாக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஹாய் எவ்ரிவன். இது வந்து நம்ம ட்ராவலர் அலோஷியஸ் இருக்காரு. ஸோ உங்களை நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் நான் வந்து இன்னும் எடிட் பண்ணி போடலை. இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கும். இருக்கட்டும், அதை கட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு செம்ம லொக்கேஷன் இது. ஸோ நாங்கள் வந்து சோபராக வந்து இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து சென்சார் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சும்மா ஒரு ஸ்டோரிஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது ஏன் வந்து பாட்காஸ்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது நம்ம கூட அலோஷியஸ் இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நிறைய ட்ராவல் பண்ணுவான். ஸோ இவன் ஒரு ஸ்டோரி, அந்த ட்ராவலில் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து இவன் சொல்ல போகிறாங்க. ஸோ வெல்கம் அலோஷியஸ், வெல்கம் டு தி ஷோ. மக்களே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து 2018 நடந்த ஸ்டோரி. ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து டெல்லியில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தேன். 5 months இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எப்படின்னா, நானே தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். டெல்லியிலேருந்து அப்படி சின்னதாக பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெலாம் வீக்கெண்ட் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருப்பேன். அதை மாதிரி வந்து என்னோடய இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே பெருசாக ஒரு பேக் பேக்கிங் ஒன்று பண்ணணும், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தபோது, ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒரு 2 years முன்னாடி கசோல் போயிருக்கோம். ஸோ கசோல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஒரு இது. ஸோ லாஸ்ட் நாள் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஒரு 5 days இருக்குது. 5 days அன்றைக்கி கசோல் போகலான்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது? கசோல் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டிக்கெட் ஒன்று புக் பண்ணுறேன். மத்தியானம் வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கிளம்பும்போது என்னென்னா, என்கிட்ட ஷூ இல்லை. ஷூ வாங்கணும். பக்கத்தில் இருக்கிற டெக்கத்தில் எங்கிறது பார்த்தா சவுத் எக்ஸ்டென்ஷன் டெல்லியில் ஒரு இடத்துல இருக்குது. சவுத் எக்ஸ் போயிட்டு ஷூ வாங்கிட்டு நான் வந்து மஜ்னு கா டில்லாவில் போயிட்டு பஸ்ஸை போர்ட் பண்ணோம். மஜ்னு கா டில்லாவுக்கும் சவுத் எக்ஸ்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆட்டோ ட்ராவல் மட்டும். ஆட்டோ ஏறி பிடிச்சிட்டு போகிற, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமாக மழையும் பெஞ்சிட்டு இருக்குது. நானும் போயிட்டு இருக்கிறேன். இப்படியோ போயிட்டு மஜ்னு கா டில்லான்றது ஒரு ஹைவேல போயிட்டு நான் இறங்கிட்டு பஸ்க்கு கால் பண்ணி கேட்குறேன். அவன் வந்து பஸ் வந்து அன்றைக்கி அந்த இடத்துக்கே வரல. ஆக்சுவலி இதில் ஹைலைட் என்னென்னா, எனக்கு ஹிந்தியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி என்னென்னா, மே ஹிந்தி நெய் ஆத்தா ஹே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு அவனுக்கு பஸ்காரனுக்கு கால் பண்ணி கேட்டே இருக்கிறேன் உட்காந்து. அவனும் அப்படின்னு சொல்லிட்டான், பஸ் வரல. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், பஸ் வரல. என்ன பண்ண தெரியல. மணி 10 ஆகிடுச்சு. 10 மணிக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் நான் வந்து மைண்டில் ஒரே இது எப்படின்னா, எப்படியா நம்ம கசோல் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கசோல் போகிறதுக்காக என்ன பண்ணலான்னா, எனக்கு ஐஎஸ்பிடின்னு அங்கே ஒரு நம்ம கோயம்பேடாட்டம் அங்கே பஸ்ஸில் பிடிச்சிங்களா இல்லையா? பஸ்ஸு பிடிச்சேன். ஆனால் அந்த பஸ்ஸு வந்து அதில் தான் கதை இருக்குது. ஓகே. ஸோ ஐஎஸ்பிடிக்கு அந்த பஸ்ஸு போயிடுச்சு. வேற பஸ்ஸு பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை விட்டாச்சு. அந்த பஸ்காரன் என்ன ஸ்கேம் பண்ணிட்டு அவன் போயிட்டான். மஜ்னு கா டில்லாக்கு அந்த பஸ் வரவே இல்லை அன்றைக்கி. ஓகேவா? ஸோ அவன் ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான். நான் வந்து ஐஎஸ்பிடிக்கு போகிறேன். ஐஎஸ்பிடிக்கு போயிட்டு அப்படியே இதில் தொலைஞ்சு போன ஆடாட்ட உட்காந்து சுற்றிட்டு இருக்கிறேன். உட்காந்து அப்படியே ஒருத்தன் வந்து அவன் வந்துட்டு எங்கே போனேன்னு கேட்டான். கசோல் போனோன்னு சொன்னேன். அவனே கூட்டு போயிட்டு, இங்கே நமக்குலாம் கவுண்டரில் டிக்கெட் வச்சு ப்ராப்பராக வைப்பாங்க. அங்கே அப்படிலாம் கிடையாது, பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க. இதை மாதிரி தெரியாத ஆளுங்க, வழி தெரிஞ்சு வந்தவங்களெல்லாம் அப்படியே ஏமாற்றி அப்படி கூட்டு போயிட்டு கையிலேருந்து காசு பிடிங்கிட்டு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டு இங்கே போய் சொல்லுவான். அதில் நீங்களும் ஒரு நபரா? நானும் அதில் ஒரு நபர். பிரைவேட் டிராவல்ஸ். நான் பாடி நின்று இருந்தேன். ஒருத்தன் வந்தான், வாடா இல்ச்சாயன் வந்தானே. நான் அப்படி தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சொன்னா, இது மாதிரி இங்கே போகணும்னு சொன்னேன். 1500 சொன்னான். 1500 எடுத்து கொடுத்தேன். ஒரு டிக்கெட்டை கொடுத்தேன், இங்கே போய் உட்காருன்னு சொல்லிட்டு சொன்னான். 1500 அதிகமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் உஷாராக பண்ணிருக்கலாம். அதான் பெரிய ஸ்கேம் ஆகிட்டேன். ஓகே. ஆனால் அந்த ஸ்கேமில் தான் வந்து ட்விஸ்ட் ஆகி இந்த ட்ராவலே அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கேம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேம் ட்ராவலோட ஸ்டோரி. ஆமாம், இது ஒரு பெரிய ஸ்கேம் ட்ராவல் ஸ்டோரி. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து டிக்கெட் வாங்குறது மக்களுக்கு வந்து எப்படி ஸ்கேம் ஆகக்கூடாதுன்ற ஒரு பார்ட் நம்ம இல்லை. ஸ்கேம் ஆகுறதுலையும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும்ன்றது தெரியும். அதுதான் பியூட்டிஃபுல். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எப்பவுமே ஸ்கேம் ஆகிட்டா வந்து டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுலேயும் ஒரு புது இல்லை நான் ஸ்கேம் ஆகுறேன்றது எனக்கே தெரியாது. ஓகேவா? எப்போ ஸ்கேம் ஆகுறேன்றது எனக்கு தெரியும்டா. ஏன்னா அது ஏசி பஸ். ஓகேவா? ஏசி பஸ். நான் பஸ்க்குள்ளே ஏறி உட்காந்தோடனே ஏசி பஸ், புஷ்பேக் சீட்டு, செமி ஸ்லீப்பர். கசோலுக்கு தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். நான் கசோல் தான் டிக்கெட் வாங்கினேன். ஓகேவா? ஆனால் அவங்க பேசுகிற பாஷெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. நான் பஸ்ல ஏறி உட்காந்து அவன் என்ன சொன்னான்னா, வந்த உடனே சொல்லுவாங்க, இறக்கி விடுவாங்க, இறங்கி போங்கன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஏறி உட்காரேன். என்னை பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி எல்லாம் பஞ்சாபிக்காரங்க உட்காந்துருக்காங்க. அவங்க இப்போ பேசுகிற பாஷையும் புரியல, எனக்கும் ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. உட்காந்துட்டேன். பஞ்சாபியில் தான் பேசுவாங்க, ஹிந்தியில் பேச மாட்டாங்க. ஹிந்தியும் பேசுவாங்க. சரி, ஓகே. டெல்லியில் இருக்கிற பஞ்சாபிக்காரங்க ஹிந்தி பேசுவாங்கடா. ஓகே ஓகேவா? நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்.
பஸ்ஸும் கிளம்பி போயிட்டு இருக்குது. நைட்டு ஒரு 3 மணிக்கு எழுப்புறான் என்ன. எழுப்பி இறங்குன்னு சொல்கிறான். எதுக்காக இறங்கணும்னு கேட்குறேன். வேற ஒரு பஸ் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகும், இங்கே இறங்கு, வேற பஸ்ஸுன்னு சொல்கிறான். ஆல்மோஸ்ட் நான் வந்து அந்த இதுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். நான் வந்து துரத்தி விட்டான், கீழே இறக்கி விட்டுட்டு எனக்கும் புரியலை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து வேற ஒரு பஸ் வரும், ஒருவேளை பஸ் மாற்றி விடுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இறங்கி கீழே நின்றுட்டு இருக்கிறேன். வேற பஸ்ஸும் வரல, ஒன்றும் வரல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவள்தான், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேம். அப்போ எப்படி தான் ரியலைஸ் பண்ணீங்க என்னதான் பண்ணுறோம்? இறங்கி நின்றுட்டு சரி ஓகே ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா ஆம்பாலாவில் இருக்கிறேன் நான். ஆம்பாலா வந்து எப்படின்னா டெல்லி டு கசோல் போகிற பஸ்லாம் ஃபஸ்ட்டு அம்பாலாவில் நிற்கும், அதுக்கப்புறம் சண்டிகரில் நிற்கும். சண்டிகரில் இருந்து ஹிமாச்சல் போயிட்டு அங்கேருந்து கசோல் போகும். ஸோ ஆம்பாலாலே என்னை வந்து இறக்கி விட்டாங்க. அவள்தான். இதுக்கு மேலே நானும் தீபனும் ஆம்பாலாவில் ஒரு ஸ்டோரி இருக்கு. இன்னொரு பாட்காஸ்ட். ஆம்பாலா எந்த ஊரில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆம்பாலாவில் இருக்கிற 3 மணி எதுவுமே தெரியல எனக்கு என்ன பண்ணுறது. நைட்டு 3 மணி பக்கத்தில் பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன். இறக்கி விட்டது வந்து ஒன்றை மட்டும் தான் இறக்கி விட்டாங்க. என்ன இன்னொரு 2-3 பேர் இறக்கி விட்டான். ஓகே. அவங்களாம் அப்படியே இறங்கி அவங்களாம் ஆம்பாலில் தான் இறங்குறாங்க. நான் தான் ஸ்கேம் ஆயிட்டேன். அவன் ஆம்பாலில் இறங்கி நீ வேற பஸ் பிடிச்சி போன்னு சொல்றான் என்ன. ஆக்சுவலி நான் வந்து வேற பஸ் வரும் போல வந்து அந்த ரூட் பஸ் தான் உன காசு எடுக்கிறதுக்காக. இல்ல ஐ திங்க் வந்து கசோல் போகணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா பஞ்சாப் வழியா தான் ஹிமாச்சல் போகும் சில பஸ். இவன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போற வழியில இறக்கி விடுறான், அங்கிருந்து அந்த மாதிரி காசும் பார்த்துடலாம், போற வழியில எங்க சீட்டு கிடைக்குது, அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். இதோ பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஆம்பாலால இறங்கிட்டேன். ஆம்பாலால இறங்கிட்டு ஸ்லீப்பர் செட் போட்டாவே நீங்க கசோலே போயிடலாம் நல்ல பஸ்ல. ஆம்பாலால இறங்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியல. பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஃபோன்லயும் சார்ஜ் இறங்க போகுது. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. பக்கத்துல எந்த ஊர் இருக்குதுன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல சண்டிகர் இருந்தது. ஸோ ஓகே சண்டிகருக்கு வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிட்டு சண்டிகருக்கு ஒரு ட்ரெயின் பிடிச்சி சண்டிகர் ட்ராவல் பண்ணி போயிட்டேன். சண்டிகர் போயிட்டு சண்டிகரில் வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சண்டிகர் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். உட்காந்து சண்டிகரில் கேபிட்டல் காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நைட் எப்படி போனீங்க? நடந்து போனீங்க? சண்டிகர்லேருந்து இறங்கிட்டு சண்டிகர்லேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ ஒரு மினி வேன் ஒன்று வந்து கேபிட்டல் காம்ப்ளெக்ஸ் போகணும்னு சொல்லி கேட்டேன். சண்டிகரில் எப்படி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? பட் ஆக்சுவலாக சண்டிகர் வந்து ஏன் சண்டிகர் போனோம்னா சண்டிகர் பற்றி காலேஜில் நிறையா படிச்சிருக்கோம். என்ன படிச்சீங்க காலேஜில்? சண்டிகர் வந்து ஒரு கிரியேட்டிவ் சிட்டி. என்ன படிச்சீங்க காலேஜ்? நான் வந்து ஆர்கிடெக்சர் படித்தேன். ஸோ ஆர்கிடெக்சர் சண்டிகர் வந்து ஒரு பிளான்டு சிட்டி. இந்தியாவிலே ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டின்னு சொல்லும் போது சண்டிகர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவ்வளோதான் சண்டிகர் பற்றி எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ சண்டிகர் போகலான்னு சொல்லிட்டு எஜுகேஷனில் பார்த்தனால சண்டிகர் ஒரு ஆசையாயிடுச்சு இதை போய் பார்க்கணும் அப்படின்னு. சரி ஓகே நம்ம எங்கெங்கேயோ வந்து ஆம்பாலாலேருந்து வந்துட்டோம். சரி சண்டிகரை போய் பார்க்கலாம், நம்ம போக வேண்டிய இடம் தான் போக முடியல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டீங்க. ஆமாம் எனக்கு நான் என்ன தெரியும்னா ஆக்சுவலி சண்டிகர்லேருந்து ஹிமாச்சல் போகலான்னு தெரியும். ஸோ ஹிமாச்சலுக்கு போகிறதுக்கு சண்டிகர் போய் போகலான்னு சொல்லிட்டு சண்டிகர் போயிட்டேன். சண்டிகர் ஃபுல்லாக அன்றைக்கி வந்து அங்கே கேபிட்டல் காம்ப்ளெக்ஸ் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து இதில் வந்து டூர் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுவாங்க. 100 rupees என்ன பே பண்ணுவோம். சைட் சீயிங் மாதிரி கேபிட்டல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே ஒரு கைடை வச்சு உள்ளே போய்ட்டு ஒரு இதாக காட்டுவாங்க. ஸோ போயிட்டு கேபிட்டல் காம்ப்ளெக்ஸில் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு இது பண்ணால் 100 rupees கொடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு கொரியன்காரை பார்த்தோம். தான் வந்துட்டு உங்களுக்கு லீ கார்பூசியர் ரொம்ப பிடிக்குமா? ஐ எம் வெரி பிக் லீ கார்பூசியர் ஃபேன். லீ கார்பூசியரோட பில்டிங்கை பார்க்கணும். ரேண்டமாக கனெக்ட் ஆகிட்டீங்களா கொரியனோட? இல்லை அவனும் வந்திருந்தான். அவனும் அப்படியே இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் தனியாக வந்திருந்தான். அப்படியே அவங்க கூட அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இது பண்ணிவிட்டு ஒரு 3 hours அந்த டூர் முடிஞ்சு ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்கிருக்கீங்க. இது வந்து எப்படின்னா சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு அப்படியே சுற்றுறோம். சரி ஆனால் நைட் எங்கே தங்குனீங்க? 3 மணிக்கு இறங்குனால அப்புறம் எங்கே தங்குனீங்க? அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷனில் தான் தூங்கிட்டு. ஆமாம் ஃபோன் சார்ஜ் போட்டு ஆம்பாலா சார்ஜ் போட்டு மாதிரி சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணணும், ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் தூங்கணும்னா ஒரு குயிக்காக ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் எடுத்தீங்களா? இல்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அட பாவி டிக்கெட்டை கையில வச்சிருக்கேன். அப்புறம் ஐஆர்சிடிசி அபிஷியல்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா நான் வந்து டிக்கெட் வச்சிருந்தேன். ஓகேவா? சண்டிகர் போடுவாங்க. நீங்க வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ன்றது உங்கள்கிட்ட ஒரு டிக்கெட் இல்லனா தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தேவை. நீங்க டிக்கெட் இருந்துச்சுன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தேவை. அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 2 நாள் நான் இப்போ 1 மந்த்துக்கு நான் முன்னாடி புக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ. இல்ல அந்த டிக்கெட்ல போட்டுருக்கோம். இல்ல நான் 1 மாசம் டிக்கெட் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, எப்போ எங்கே தொலைஞ்சு போனாலும் நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க் ஒரு வந்து எப்போவுமே வந்து ஒரு
நமக்கு ஒரு சேஃப் ஸ்பாட்னு சொல்லலாம். நம்ம எங்கே காணாம போயிட்டாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம்னா நம்ம எங்கே வந்து எப்படின்னா தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து டாய்லெட் இருக்கும், நமக்கு தூங்குறதுக்கு ரெஸ்டிங் ரூம்ஸ் இருக்கும், இது இருக்கும். அது இல்லை, நம்மள மாதிரி தொலைஞ்சு போன நிறைய பேர் அங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் பேக்கை படுத்து தூங்கிட வேண்டியதுதான். ஸ்கேம் பார்ட் நம்பர் 2 இது. ஸோ சார்ஜ் போட்டது வந்து ஸ்டேஷனில் தான், தூங்குனது வந்து ஸ்டேஷனோட அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட அப்படி போய் நின்னீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பேக்கை தூக்கி போட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டோம்னா அவ்வளோ யாருக்கு எதுவும் தெரியாது. இது ஆகாது. போலீஸில் படத்தை பற்றி காப்பி வச்சிட்டிங்களா, பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டா விட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஸோ பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு சண்டிகர் ட்ரெயின் வந்து ஒரு 6 மணிக்கு என்னமோ வந்துச்சு. நான் சண்டிகருக்கு வந்து சண்டிகர் போயிட்டீங்க. 8 மணிக்கு போனேன். செம்ம கோல்டாக இருந்தது. சண்டிகர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சண்டிகர்லேருந்து என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. அப்போ சண்டிகரில் ஆக்சுவலி கொஞ்சம் இந்த அம்ரித்சர் ஆளுங்களா அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீக்ஸ் வந்து சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்து ஒரு ஆக்சுவலி அங்கேருந்து அம்ரித்சர் எவ்வளோ தூரம்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அம்ரித்சர் போகணும், அம்ரித்சருக்கு தான் டிக்கெட் இருந்தது. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அம்ரித்சருக்கு டிக்கெட் இருந்தது. அம்ரித்சர் மாதிரி நைட் ட்ரெயின், அம்ரித்சர் நைட் ட்ரெயின்றதுனால நான் நைட்டு தூங்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஷார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்ரித்சருக்கு டிக்கெட் வாங்கிட்டு அம்ரித்சர் ட்ரெயினில் ஏறிட்டேன். ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே இந்த இதில் இருந்து போகிறது? ஆமாம், சண்டிகர் டு அம்ரித்சர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். எவ்வளோ டைம் ஆகிருக்கு? நான் ஆக்சுவலி இறங்கினது வந்து நைட் 2 o'clock என்னமோ இறங்கினேன். அப்புறம் எப்படி தூக்கம் சாப்பிட்டு ப்ரோ நான் ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு அப்படி ஏறி இருப்பேன். ஆயிடுச்சு, அது என்னன்னு தெரியல. ட்ரெயினில் ஏறிட்டு சைடில் வந்து ட்ரெயினில் மேலே அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காக இது வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கே ஆக்சுவலி சண்டை போட்டுப்பாங்க எல்லாரும். நான் டக்குன்னு பேக் மேலே தூக்கி போட்டு அதில் போய் படுத்துட்டேன். இது அன்ரிசர்வ் டிக்கெட்டா? அன்ரிசர்வ் டிக்கெட். அந்த எல்லாம் ஓப்பன் கிளாஸில் மேலே படுத்துட்டு ஒரு 2 மணிக்கு அம்ரித்சர் வந்துச்சு. இறங்கி அப்படி உள்ளே வந்துட்டு அம்ரித்சர்ல அவன் பேசுகிற லாங்குவேஜும் புரியல. அம்ரித்சருக்கு வந்துட்டு அம்ரித்சர்லேருந்து கோல்டன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஹிந்தி தானே? இல்லை, அம்ரித்சரில் பஞ்சாபி பேசுவாங்க. பஞ்சாபி. ஆமாம். ஸோ அம்ரித்சரில் வந்து ஒரு 1 hour 1 கிலோமீட்டர் இருக்கும். அம்ரித்சர்லேருந்து நடந்தே வந்துட்டேன் நான் கோல்டன் டெம்பிளுக்கு வந்துட்டு அங்கே ஆக்சுவலி ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருப்பாங்க. நான் போயிட்டு இது மாதிரி நான் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். சோஜா ஹேன்னு சொல்கிறேன். அங்கே உள்ளே போயிட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து கூட்டிட்டு போனான். வான்னு சொல்லி கூட்டிட்டு போனான். சமஜ்கா ஹேன்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு சமஜ்கான்னு சொல்லுவான். சமஜ்கானா புரியுதான்றது கூட எனக்கு அப்போ வந்து எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் டிக்கெட் சொல்லிட்டு 5 மாதம் டெல்லியில் தானே இருக்கேன் இன்டர்ன்ஷிப். அப்போ கற்றுக்கல. அப்போ வந்து ஒரு 4-5 வார்த்தை கற்றுக்கிட்டேன். ஓகேவா? नहीं आता है किधर जाना है, कहाँ पे, यहाँ से वहाँ से. ஸோ இவ்வளோ தெரியும் எனக்கு. இதை வச்சு அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என் ஆஃபீஸ்லேயும் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுவாங்க, என் கூட தங்கியிருந்தவங்களும் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ அதனால் எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியலை. சரி, என்ன பண்ணேன்? கோல்டன் டெம்பிள் போயிட்டு அவன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான். ஒரு ஹவேலியாட்டம் அந்த இடம் இருந்தது. அங்கே தான் எல்லாரும் பட்டு தூங்குறாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே ஸ்லிப்பரை அவுத்து ஒரு டோக்கன் எடுத்து போகிற இடத்துல டோக்கன் போட்டுட்டு ஒரு ஹவேலியாட்டம் இருந்தால் அங்கே தான் எல்லாம் தூங்குவாங்க, இங்கே தூங்குன்னு சொல்லிட்டான். எனக்கு அங்கே தூங்குறதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் டைப், எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். எல்லாம் தூங்குறாங்க, இது பண்ணுறாங்க, இங்கே தான் தூங்கணுமா, என்ன பண்ணுறது தெரியல. டெம்பிளில் வந்து நிறைய பேர் இருந்தாங்கங்க, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க டெம்பிள்ஸ் ரூம்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குமே? ரூம்ஸ்லாம் இல்லை. கோல்டன் டெம்பிள் வந்து கொஞ்சம் எப்பவுமே ரொம்ப ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது, செம்ம க்ரௌடடாக இருந்தது. எப்படின்னா ஒரு சுற்றி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அங்கே நடுவில் அந்த ஒரு கோட் இடம் இருக்குது. எல்லாரும் அங்கே தான் பட்டு தூங்குறாங்க. ஓகேவா? அங்கே தான் பட்டு தூங்குறது தான். என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. பேக்கை தூக்கிட்டு அப்படியே போனோன்னா அங்கே வந்து அந்த எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து அந்த பாண்ட் இருக்கும். பாண்டில் வந்து அவங்க வந்து குளிச்சு எழுந்திப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த வெரி ஸ்பிரிச்சுவல் திங். சென்டரில் டெம்பிள் இருக்கும், டெம்பிள் சுற்றி பாண்ட் இருக்கும். குளிச்சு எழுந்துட்டு அந்த டெம்பிளில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வெளில வருவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2 o'clock எப்பவுமே குளிச்சுட்டு தான் உள்ள போனது. 2 o'clock வந்து நான் வந்து போகிறேன். போயிட்டு என் பேக்கை ஒரு பதுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷவர் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அவங்க வந்து லாக்கர் இருக்குங்களா? என்ன பதுக்குறீங்க? லாக்கர் இருக்குங்களா ப்ரோ? அது வந்து அவ்வளோ க்ரௌடட் ப்ரோ. நீ வந்து வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். நீ லாக்கர் லைக்லனா நீ வந்து எங்கேயா பத்திரமா ஒரு இடத்துல கண்ணு கெட்டுறமா வச்சுட்டு நீ போகலாம். நம்ம கோயிலெலாம் போக செப்பல் ஓரமாக வச்சுட்டு போங்க அந்த மாதிரியா? ஆமாம். ஸோ வந்து அங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கல்லு ஒரு துணி ஸ்கேம் நடந்தது. அதுக்குள்ளே பேக். இது வந்து ஒரு ஸ்கேம் ஏரியா இல்லை, இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் பிளேஸ் அம்ரித்சர். சூப்பர். ஓகேவா? அம்ரித்சரில் வந்து
உள்ளே போகும்போது நான் பாட்டுக்குள்ளே போகிறேன். ஒருத்த வந்து டபால் அடிச்சுட்டு இழுத்துட்டு என்னன்னு கேட்டேன். அப்படி போன்னு சொன்னான். அப்படி போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு இது கொடுத்தாங்க, தலையில கட்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க டெம்பிள்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அந்த ஆரஞ்சு கலர் இது எப்பவுமே தலையில கட்டிட்டு தான் உள்ள போகணும். அது என்ன ஏன் இப்ப தலையை எப்பவுமே கவர் பண்றாங்க? ஹேர் கவர் பண்ணுவாங்க. ஹேர் கவர் பண்றதுக்கு தான் அது. இல்ல அவங்க அந்த இது டர்பன் கட்டி இருப்பாங்கல்ல. ஆமா. ஹேர் கவர் பண்ணிட்டு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி இருக்கும் டெம்பிள்குள்ள போகும்போது. ஸோ எனக்கு அந்த இது கொடுத்தான். அதை நான் கட்டிட்டு உள்ளே போயிட்டு ஷவர் பண்ணிவிட்டு நான் வந்து அங்கே உள்ளே போய் நிற்கிறேன். நான் மட்டும் தான் ஒரு சவுத் இண்டியன், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். எல்லாருமே பஞ்சாபிஸ் இருக்கிறாங்க உள்ளே ஃபுல்லாக, எல்லாருமே அப்படியே வேறு மாதிரி இருக்கிறாங்க. நான் வந்து என்னமோ ஒரு அந்நிய நட்டம் உள்ளே நின்றுட்டு இருக்கிறேன். சரி இதெல்லாம் பார்க்காதாலா, இதெல்லாம் பார்த்தேன்னா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அவங்கெல்லாம் ஒரு ரிச்சுவலாக உள்ளே போயிட்டு இறங்கி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறேன். சரி அப்படி உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு போய் கால் வைக்கிறேன். செம்ம சில்லுன்னு இருந்தது, என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம உள்ளே போயிட்டு இதுவாகிட்டு நம்மளோட ட்ராவல் பண்ணி இதுவான கலைப்பெல்லாம் அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படியே ஒரு ஸ்டெப்பாக இறங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படி டிப் எடுத்துட்டு அப்படி கீழே திரும்பி பார்க்குறேன். இவ்வளோ பெரிய மீன் வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்குது. எல்லாம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக காய் ஃபிஷ்ஷு அப்படி இப்படி சுற்றுது. டே என்னடா இது பயமாச்சு. ஒரு செகண்ட் அப்படியே 2 செகண்ட் 2 காலை வெளில எடுத்து வச்சுட்டேன். பார்த்தா என்ன சுற்றி பார்த்தா வீடியோவில் பேசிட்டு இருக்கீங்க. ஓ இது வந்து ஒரு அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. அதான் அப்படியே சரி ஓகே தூங்கிடுவாங்கடா. அமிர்தசர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு செம்ம ஒரு பயங்கர ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ரீஜுனவேட்டிங்காக இருந்தது. ஏன்னா எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு விஷயத்த நம்பி உள்ளே இறங்கி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அந்த ரிலிஜன் தெரியாது, அந்த இது எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்து நான் வந்து அந்த இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இன்விகிரேட்டிங்காக இருந்தது இந்த இது பண்ணும்போது அப்படியே. ஏன்னா everybody is like sitting there and observing their faith and doing that, but I am out of context, but I also am like respecting whatever they are doing சொல்லிட்டு இறங்கிட்டு வெளில வந்துட்டு அந்த ஆள் ஃபர்ஸ்ட் எங்கே காமிச்சானோ அங்கேயே போய் பட்டு தூங்கி காலைல ஏஞ்சிட்டு காலைல போயிட்டு லங்கர் கொடுத்தாங்க. லங்கரில் போய் சாப்பிட்டா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லங்கர் சாப்பிட்டுட்டு. லங்கர்னா வந்து அங்கே வந்து சாப்பாடு தருவாங்க எல்லாருக்கும். அது வந்து ஒரு சர்வீஸ் ஆட்ட பண்ணுவாங்க, அன்னதானம் சர்வீஸ் ஆட்ட பண்ணுவாங்க. ஸோ சாப்பாடு தரும்போது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அவங்க தருவது வந்து நம்ம வந்து அப்படிலாம் நம்ம சாப்பிடணும். நம்மளும் வந்து அதை வாங்கி சாப்பிட்றோமா இப்படி கை நீட்டி இது பண்ணி தான் வாங்கி சாப்பிடணும். அவங்க வந்து இப்படி போடுவாங்க, நம்ம அதை வாங்கி சாப்பிடணும். அவங்களும் நான் ஃபுல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் போடுவாங்க. இவங்க வாங்கி தருது எப்படின்னா ஒரு ரெவரன்ஸ், அந்த சாப்பாட்டுக்கு தர ரெவரன்ஸோடு நம்ம வந்து அதை வாங்கி சாப்பிடணும். லங்கர் சாப்பிட்டுட்டு அப்படியே அமிர்தசரில் ஃபுல்லாக அந்த மெயின் பஜார்லாம் சுற்றிட்டு அங்கேருந்து அப்போ தான் கூகுள் பண்ணி பார்க்குறேன் வாட் டு டூ இன் அமிர்தசர்னு பார்த்தா ஜாலியன்வாலா பாக் பக்கத்தில் எடுத்து போகலான்னு சொன்னாங்க. ஸோ ஜாலியன்வாலா பாக் போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே பண்ணலான்னு பார்த்தா அங்கேருந்து வாகா பார்டர் பக்கம். ஸோ வாகா பார்டருக்கு போகலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வாகா பார்டருக்கு ஷேர் ஆட்டோ போகும் 200 rupees என்னமோ. ஸோ 200 rupees கொடுத்து ஒரு கும்பலோட சேர்ந்து அப்படியே ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டேன். அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக வாகா பார்டர் சுற்றிட்டு வாகா பார்டர்லேருந்து திரும்பி இதுக்கே வந்துட்டேன் கோல்டன் டெம்பிளுக்கு. வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கோல்டன் டெம்பிளில் ஸ்டே பண்ணி கோல்டன் டெம்பிளில் ஸோ 3 நாள் ஆச்சு. 3 நாளுமே வந்து நான் வந்து எங்கேயுமே தங்கலை, எதுவுமே பண்ணல. சாப்பாடும் வந்து சண்டிகரில் இருக்கும்போது வந்து ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். காலைல வந்து டீ, அப்புறம் அந்த பேட்டி வச்சுருப்பாங்க, பேட்டி சாப்பிட்டேன். அப்புறம் அங்கே வந்து ரோட்லேயே வந்து காணான்னு நிற்பான். 20 ரூபாய்க்கு வந்து 5 சப்பாத்தி சப்ஜி தருவான். அது சாப்பிட்டு முடிச்சிச்சு. அடுத்த நாள் வந்து லங்கரில் சாப்பிட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு சாப்பாடுன்னு பார்த்தோன்னா ஒரு 1.5 meals தான் சாலிடாக எடுத்துப்பேன். அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நாள் முடிஞ்சிச்சு. அமிர்தசர்லேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அமிர்தசர்லேருந்து ரிஷிகேஷ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்போ கசோலில் விட்டுட்டீங்க, ட்ராப் பண்ணிட்டு. கசோல் பிளான் அப்படியே மறந்துச்சு. வேற அதுதான் கேட்கலானே வந்தேன் நானே. கசோல் தானே அவன் டாபிக் ஆரம்பிச்சோம். கசோல் தான் போகலான்ட்டு இருந்தேன். கசோல் பிளானே மறந்துச்சு. அப்படியே கசோல் போயிட்டு ரிஷிகேஷ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே மைண்டில் தோணுச்சு. ஸோ ரிஷிகேஷ்லேருந்து டெல்லி வந்து ஒரு 6 hours தான். ஸோ ரிஷிகேஷ்க்கு போயிட்டு ரிஷிகேஷ்லேருந்து டெல்லி போயிடலான்னு. ஏன்னா டெல்லியிலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் வந்து 3rd May வந்து நான் வந்து டெல்லியில் இருக்கணும். 3rd Mayக்கு முன்னாடி நான் வந்து எப்படியா டெல்லிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அமிர்தசர்லேருந்து நைட் ட்ரெயின் 8 o'clock என்னமோ ஹரித்வாருக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு ஹரித்வார் வந்துட்டு ஹரித்வார் லேக்கில் கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு ஹரித்வாரில் வந்து மேலே ஒரு கேபிள் கார் வச்சு ஒரு டெம்பிள் இருக்கும் மேலே. எல்லோரும் அங்கே தான் போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து கேபிள் காரில் போகல, அப்படியே நடந்தே போகலான்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி ரிஷிகேஷ்க்கு போகிறேன். ரிஷிகேஷ்க்கு ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ்க்கு வந்து ஒரு பஸ் எடுத்து போகணும். 5 rupees டிக்கெட். 5 rupees டிக்கெட் எடுத்து பஸ் எடுத்து ரிஷிகேஷ்க்கு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டோட்டல் பட்ஜெட்டே வந்து அரௌண்ட் 600 rupees 700 rupees தான் இருக்குது. ரிஷிகேஷ்க்கு போகும் இந்த நாள்.
ஓகேவா. எனக்கு ரிஷிகேஷ்ல டெல்லிக்கு போகிறதுக்கு 150 rupees டிக்கெட் தெரியும். ஸ்டே பண்ற மாதிரி வரும். ஆமாம், ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. ரிஷிகேஷ் டு டெல்லி வந்து 150 rupees எனக்கு வந்து தெரியும். அப்போ டிராவலுக்கு தான் காசு இருக்கு. ஆமாம், அதுதான் ட்ராவலுக்கு தான் ஃபுல்லாக காசு இருந்தது என்கிட்ட. ஸோ ரிஷிகேஷில் போயிட்டு ரிஷிகேஷில் இறங்கிட்டு நான் வந்து பீட்டில்ஸ் கேஃபே போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பீட்டில்ஸ் கேஃபே போகலான்னு சொல்லிட்டு பீட்டில்ஸ் கேஃபே வந்து ஃபஸ்ட்டு ரிஷிகேஷ்க்கு போயிட்டு அந்த லேக்கில் வந்து குளிச்சுட்டு பீட்டில்ஸ் கேஃபே எங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி போட்டுட்டு அப்படியே பீட்டில்ஸ் கேஃபே. பீட்டில்ஸ் அந்த கேங் வந்து இங்கே வந்திருந்தாங்க. ஆமாம், வந்திருந்தாங்க. வந்துட்டு ஸோ ரிஷிகேஷில் வந்து ஒரு கேஃபேல தங்கியிருந்தாங்க. அப்புறம் அதையே அவங்க பிராண்டிங் பண்ணி இது பண்ணி பீட்டில்ஸ் கேஃபேன்னு சொல்லி ரன் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பீட்டில்ஸ் கேஃபே கண்டுபிடிச்சி போகிறதுக்கே ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ரிஷிகேஷ்ல அந்த அவன் இறக்கி விட்ட ஸ்பாட்ல இருந்து பீட்டில்ஸ் கேஃபே வரதே வந்து அது மெயின் சென்டருக்கு போயிட்டு அந்த அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. நைட் வந்து ஆர்த்தி எடுப்பாங்க, கங்கா ஆர்த்தி எடுப்பாங்க. ஸோ கங்கா ஆர்த்தி எல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் வந்து பீட்டில்ஸ் கேஃபேக்கு போகணும். ஸோ பேங்க்குக்கு அந்த பக்கம் தான் பீட்டில்ஸ் கேஃபே இருக்கும். பீட்டில்ஸ் கேஃபே வந்துட்டு பார்த்தா பீட்டில்ஸ் கேஃபே க்ளோஸ்டுன்னு சொல்றான். பீட்டில்ஸ் கேஃபே க்ளோஸ், என்ன பண்றது தெரியல என்கிட்ட. என்ன பண்ணலாம்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன்னா ஒரு இதை பார்த்தேன். அப்போதான் வந்து ஒரு பீட்டில்ஸ் கேஃபேல நந்தன்டேர் வழியில் ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்தது, டாமிட்டரி இருந்தது. பர் நைட் 150 rupees தான் சொன்னான். ஓகே, சூப்பர் சொல்லிட்டு அந்த டாமிட்டரியில் தங்கிட்டேன். ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுட்டு நைட் லைட்டாக வெளில ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு டீ ஒரு மேகி சாப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து ஒரு உத்தரகாண்ட் பையன் ஒருத்தர் வந்து அப்படியே கிளிக் ஆகிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம், இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க கூட தான் அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் அவன் வந்து கங்கா ஆர்த்தி கூப்பிட்டு போனான். ஸோ கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு அப்படியே ஒரு நைட் 8 o'clock 9 o'clock இருக்கும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நான் டெல்லியிலேருந்து லாஸ்ட்டாக இங்கெல்லாம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சொல்லிட்டு அப்படியே சரி மெடிடேஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேஞ்சஸ் பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ப்ரோ தண்ணியில் இறங்கலாமான்னு கேட்டான். டைம் வந்து அப்படி 9:30 ஆகிடுச்சு. ப்ரோ எப்படி ப்ரோ இறங்குவீங்கன்னு கேட்டா டே ஆனாலும் சில்லுன்னு தான் இருக்கும். நைட்டு சில்லுன்னு இருக்கும். காற்று வந்து ஒரு மாதிரி டொரன்ஷியலாக காற்று அடிக்கும். அதில் வந்து இறக்கி விட்டு என்னன்னா அது வந்து ஒரு சின்ன நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். அது வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஹாலோவாக இருந்தது. ஸோ சுற்றி அப்படியே லைட்டாக ராக்ஸ் இருந்தது. ஸோ தண்ணி அடித்தாலும் நீ வந்து தாண்டி போயிட மாட்டான் அந்த ராக்ஸ் தாண்டி. அது மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணனா ஃபஸ்ட்டாக அவன் வந்து எனக்கு பண்ணி காமிச்சான். போயிட்டு ஒரு இடத்துல இறங்கிட்டு அப்படியே வச்சு நின்று இருப்பானா டெமோ பண்ணி காமிச்சான். அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணியில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே போய் வச்சுட்டு போயிட்டு ஒரு 25 meters தள்ளி போய் விடும். திரும்பி அங்கே அப்படியே நடந்து வந்துட்டு திரும்பி அப்படியே அடிச்சுட்டு போகும். அதான் பண்ணி காமிச்சான். ப்ரோ நீவான்னு சொன்னான். ஸோ நானும் அப்படியே இறங்கிட்டு ஒரு 1/2 hour to 1 hour தண்ணியிலே தான் இருந்தோம். தண்ணியிலே விளையாட்டு இருந்தோம் உட்காந்து விளையாடிட்டு. அப்புறம் தண்ணி விட்டு வெளில இறங்கி வந்து எப்படி இருந்துச்சு தண்ணியில்? அது வேற மாதிரி இருந்தது ஆக்சுவலி. அது வந்து ஆக்சுவலி அது என்னன்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து செம்ம கோல்டு வாட்டர், உனக்கு காற்றும் பயங்கரமாக அடிக்குது. ஆல்ரெடி நிற்க கூட முடியாத ஒரு இதில் வந்து ஒரு ஹோலி வாட்டர். ஆக்சுவலி எல்லாருமே ஹோலி டிப் எடுப்பாங்க. முங்கி இருந்துச்சாவே சில முங்கி இருந்துச்சா இந்த மாதிரி. ஸோ வந்து நான் வந்து அங்கே வந்து இட்ஸ் ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இந்த 2 வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எங்கன்னா இதில் கோல்டன் டெம்பிளில் தண்ணியில் டிப் பண்ணி இறங்கினதும் இந்த கேஞ்சஸில் தண்ணியில் டிப் பண்ணி இறங்கினதும் வந்து என்ன ப்ளஸ் என்னன்னா கோல்டு வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணி இது பண்ணி ஒரு பிரெயினில் வந்து ஒரு நம்னஸ் வந்துடும். அப்படியே கம்ப்ளீட்லி ஒரு எந்த தாட்டும் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒரு சைலண்ட் ஒரு ட்ராங்குல் ஸ்பேஸ்க்கும் நைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ரூம் போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் செக் அவனும் அதே டாமிட்டரி தான் தங்கியிருந்தான். அவனும் டாமிட்டரி தான் தங்கியிருக்கிறான். என்ன அக்கௌண்ட்னா அவனுக்கு பர்ஸ் தொலைஞ்சிச்சு இந்த நாள். என்கிட்டயும் இது இல்லை அவன் பர்ஸ் எடுத்து தொலைஞ்சிச்சுன்னா அவன் வந்து ஒரு பைக்கை சுற்றிட்டு இருந்தான் போல. பைக்கில் இருந்து ட்ராவல் பண்ணும்போது எங்கேயோ பர்ஸ் கீழே போட்டான் அவன். ஸோ அவன் பர்ஸ் தொலைஞ்சிச்சு. நான் வந்து என் கையிலையும் இருந்த காசு தான் காலேஜ் ஒரு 300 ரூபாய் நம்ம தான் இருக்குது. நான் வந்து அவங்ககிட்ட ஆனால் ஃபோன் இருந்து ஃபோனில் அவன்கிட்ட ஜிபே இருந்தது. அப்போ என்கிட்ட அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. என்கிட்ட ஹைலைட் அதுதான், என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. எனக்கு சேலரி வந்து கையில் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ என் அண்ணனோட டெபிட் கார்டு நான் கையில் வச்சுருந்தேன். எப்பயாவது கேஷ் வேணும்னா என் அண்ணன் வந்து டெபிட் கார்டில் போடுவான். டெபிட் கார்டில் இருந்து நான் எடுத்துப்பேன். அப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து காசுமே வந்து எப்படின்னா நான் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு வீட்டுக்கு தெரியாது. வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்கெல்லாம் பதறிடுவாங்க. அதனால் என்கிட்ட அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு ஒரு பயம். இப்போ இந்த வீடியோ உங்கள் வீட்டில் பார்த்தா எதனா நினைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேங்க. ஸோ வந்து கையில் 300 ரூபா தான் இருக்குது. நான் டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போகிறதுக்கே என்கிட்ட 300 ரூபா தான் இருக்குது. எனக்கு டெல்லிக்கு வந்து அடுத்த நாள் காலையில் தான் ட்ரெயின். ஸோ அன்னைக்கு நைட்டும் தங்கணும். அன்னைக்கு ஃபுல்லாக நான் நினச்சேன் ராகுல் நம்ம காப்பாற்றுவான். 2 நைட் ஆங்க. ஆமாம் 2 நைட்டு. ஃபர்ஸ்ட் நைட் தங்கிட்டேன். செகண்ட் நைட் ராகுல் எப்படியா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு
ராகுல் தான் என்னோட உத்தரகாண்ட் ஃப்ரெண்ட். அவங்ககிட்டயே 300 ரூபாய் தான் இருக்கு. இல்லை என்கிட்ட 300 ரூபாய் இருக்குது, அவங்க கிட்ட காசே இல்லை, அவங்க கையில் ஜிபே மட்டும் தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகேவா? ஜிபே வந்து அவனுக்கு வந்து எங்கே கேஷ் வந்துச்சுன்னா கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி தான் அவனும் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறான். ஸோ வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட சில் பண்ணிட்டு இருக்கிறோம் உட்காந்து, சும்மா அப்படியே சுற்றிட்டு இது பண்ணிட்டு திரும்பி கங்காவுக்கு போயிட்டு இதே மாதிரி நைட்டு பண்ணதை மார்னிங் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு அரௌண்ட் 5 o'clock ஆச்சு. 5 o'clock வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இது பண்ணிட்டு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்குது. கரெக்டாக ஒரு 200 ரூபாய் அப்படி நிற்கிறேன். 200 ரூபாய் கூட இல்லை, கரெக்டாக ஒரு 250 rupees இருந்தது. ரிஷிகேஷ்ல இருந்து டெல்லிக்கு வந்து பஸ் 200 கூட இல்லை. ஒரு ரிஷிகேஷ்லேருந்து ஹரித்வாருக்கு பஸ்ஸு காசு இருக்கு என்கிட்ட. ஹரித்வார்லேருந்து ட்ரெயின் 30 ரூபா 40 ரூபா அது கரெக்டாக காசு இருந்தது. அது போக கையில் வந்து ஒரு 50 ரூபா தான் இருக்கும், செலவுக்குன்னு 50 ரூபா தான் இருக்கும். ஸோ நைட் வந்து எங்கே தங்குறேன்னு கேட்டால், இல்லைடா என் கையில் காசு இல்லைடான்னு சொல்கிறேன். அவங்க கையிலையும் காசு இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டானா, நான் வந்து அப்படியே இங்கே எங்கேயாவது ரோட்டில் பத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்டு காசும் இல்லை எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது தெரியல. ஒன்று நான் என்ன பண்ணலான்னா என்னோட பேக்கப் பிளான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஹரித்வார் போயிட்டு ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கிடலாம், அதுதான் பிளானாவே இருந்தது. ரிஷிகேஷ்ல இருந்து ஹரித்வாருக்கு பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரிஷிகேஷ்ல இருந்து ஹரித்வாருக்கு பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, அரௌண்ட் 6 to 7 அப்படி ஆயிடுச்சு. அது என்ன பண்றது தெரியாம அப்படியே முடிச்சுட்டே எனக்கு ரிஷிகேஷ் விட்டு போறதுக்கு ஒரு மனசு இல்லை, எனக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிருக்கேன். நான் அங்கே போனா என் ஃப்ரெண்ட் அதே டார்மெட்ரி தான் தூங்கிட்டு இருந்தான். அவன் வந்து பேச்சு போட்டு கரெக்ட் பண்ணி காசு அப்புறம் தரேன்னு சொல்லி இது பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஷை டைப் வேறு. நம்ம வந்து அவனே டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது, அவனுக்கும் வேறு வேலை இருக்கும். என்னோட பிளான் என்னன்னு தெரியாமல் அவனே நான் வந்து இழுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை நான் கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு அவனை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட அந்த ஹரித்வாருக்கு போகிற அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துட்டு நான் ஹரித்வாரில் போயிட்டு எங்கே தூங்க போகிறேன்னு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறதுக்கு நான் ரிஷிகேஷ்லேயே தூங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ்க்கு வந்தேன். ரிஷிகேஷ் காட்ஸ் கிட்ட வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து அந்த இதாட்ட போட்டு வச்சுருப்பாங்க, பெர்கோலாஸ் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே அந்த மினி இது இருக்கும், கசிபோஸ் இருக்கும் அங்கங்கே. அங்கே அது பாலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதில் கட் பண்ணி வச்சிருப்பாங்க, சில பேர் தங்குவாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே வந்து சூப்பராக ஸ்கேப் பண்ணியிருப்பாங்க. இந்த சாமியாருங்க இவங்கெல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க உட்காந்து, நல்லா குட்டி அதான் அவங்க தங்குற மாதிரி. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சரி ஓகே இங்கே தான் நம்ம தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த 2 ஜாக்கெட்டை போட்டு பேக்கை வச்சுட்டு அப்படியே அந்த காட்ஸ் பக்கத்துலேயே அந்த பார்க்லெட் சீட்ஸ் இருந்து சீசன் டைம் நீங்கள் போனது? நான் போனது வந்து மே மந்த் தான் பரவாயில்ல, வின்டர்னா கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி தான். இதுலேயும் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஆக்சுவலி. சம்மர்லேயும் இதுலேயும் வந்து பயங்கரமாக காற்றடிக்கும். அங்கே வந்து கோவா பீச்னு இருக்கும் பக்கத்தில். ஸோ தூங்கிட்டு காலைல ஒரு 5 o'clock ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஒரு பீச் ஃபீல் இருக்கும், ஒயிட் சாண்ட் இருக்கும், க்ளீனாக இருக்கும், அதனால வந்து அது பேரே கோவா பீச்னு சொல்லுவாங்க. காலையில் என்ன பண்ணேன், போயிட்டு ஏஞ்சிட்டு கோவா பீச் போயிட்டு 65 rupees என்னமோ ஏதோ டிக்கெட் ஏதோ ஹரித்வார் போயிட்டு பெஞ்சில் தான் பார்க் பெஞ்சில் அப்படியே ரோட் பக்கத்தில் பார்த்து தூங்கிட்டு. அதுதான் ராம்ஜுலா தான் தூங்கினேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தூங்கும் போது ஏதாவது பயம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு? ஏன்னா என் பக்கத்துலேயே இது மாதிரி நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்பாட்டை தான் சூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பாட்டு ஒரு கசிபோக்குள்ள லைட்டாக எந்த திருடுறதுக்கும் எதுவும் இல்லை. ஆமாம், எங்களுக்கு திருடுறது பேகு ஃபோன் லேப்டாப்லாம் கிடையாது. ஸோ ஃபோன் இருக்கு. ஆமாம், காலையில் 8 மணிக்கு எனக்கு டெல்லி அந்த ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்கும், when you have nothing to lose, அந்த மைண்ட் செட் வேறு. ஸோ அதுதான் அந்த கரெக்ட், யூ ஹேவ் நத்திங் டு லூஸ், அவ்வளோதான். ஸோ ரிஷிகேஷில் தூங்கிட்டு காலைல ஹரித்வாருக்கு போயிட்டு ஹரித்வார்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி டெல்லி வந்துட்டேன். டெல்லிக்கு வந்து என்னென்னா அன்றைக்கி நைட் வந்து எனக்கு டெல்லி டு சென்னை ட்ரெயின். ஆனால் என் ஆஃபீஸில் வந்து நான் இந்த சர்டிஃபிகேட் எனக்கு வாங்கலை, இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை, ப்ளஸ் என்னோட லாஸ்ட் மந்த் சேலரியும் வாங்கலை. நான் அந்த சேலரி நம்பி தான் நான் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானே வச்சுருந்தேன். அவங்க சேலரி கொடுக்காம என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, நீ ட்ராவல் பண்ணிட்டு வா தரேன்னு சொல்லிட்டு. 12 o'clock வந்து நான் வந்து டெல்லி வந்துட்டேன். டெல்லியிலேருந்து டேரெக்டாக வந்து இதுக்கு தான் போனேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு சார் நான் இது மாதிரி இன்றைக்கி ஈவினிங் ட்ரெயின் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டேன். ஈவினிங் ட்ரெயின் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறியடான்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்குன்னு டைப் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. சேலரி சார்னு கேட்டேன்னா சேலரி இன்னும் யாருக்குமே ஆஃபீஸ்க்கு போடல, நீ ஊருக்கு போ நான் போட்டு விட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. டிக்கெட் வந்து என் அண்ணன் வந்து ஆல்ரெடி போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டான். ஸோ டிக்கெட் இருந்து என்கிட்ட கையில் காசு எதுவுமே இல்லை. அப்புறமா அவங்ககிட்ட சொன்னேன், கார்டில் ஏடிஎம் கார்டில் போடுறேன் எடுத்துக்கூடான்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு 400 rupees என்னமோ ஏடிஎம் கார்டில் போட்டுவிட்டான். 400 rupees இது பண்ணிட்டு எக்ஸ்பென்சஸ் மட்டும். கரெக்டாக நான் வந்து அங்கேருந்து என்னோட பிஜி போயிட்டு பிஜிலேருந்து பேக் எடுத்துகிட்டு
ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இதுக்கு எல்லாமே 100 rupees ஆச்சு. பிஜி நீங்க தான் வெக்கேட் பண்ணலையா முன்னாடி? பேக் மட்டும் பிஜில வந்து ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போயிட்டேன். லேப்டாப்லாம் அங்கே வச்சிருக்கோம். பிஜில இருந்தது. ஸோ லேப்டாப்லாம் அங்கே ஹெவி பேக் எடுத்துட்டு போல. இல்லை ஒரு 3 பேக் இருந்தது. ட்ராலி ஒன்று, ஒரு ஷோல்டர் பேக், ஒரு சின்ன bag. ஏன்னா 5 months ஸ்டே பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறமா கிளம்பி டெல்லி டு சென்னை வந்துட்டேன். நைட்டு ட்ரெயினை பிடிச்சி டெல்லி டு சென்னை வந்து சேர்ந்துட்டேன். அதுதான் வந்து ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு 5 days ஆஃப் அன்பிளான் ஜேர்னி. ஒரே ஒரு நாள் டாமெட்ரி எடுத்தேன். டாமெட்ரிலையும் ஒரு நல்ல பையனை பார்த்தேன். அந்த பையன் அவனோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தான். இன்னமும் நானும் அவனும் வந்து இன்ஸ்டாவில் கனெக்டாக தான் இருக்கிறோம். அவன் அப்பப்போ கூடுவான் உத்தரகண்ட் வான்னு சொல்லிட்டு. ஸோ குட் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல், ஒரு 3 different cities பேக் பேக்கிங் பண்ணி சுற்றிட்டு அப்போ தான் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் அடுத்த நாள் சர்வைவ் பண்ணணும், நான் வந்து இருக்கணும்னு ஒரு வெறி மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடலாம். மெயினா பாக்குறோம் இல்லையா? ஆமா, எவ்ரிடே அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட ஒன்லி கோல் இஸ் ஃபார் அஸ் டு இஸ் டு சர்வைவ் தட் டே. அதுவா தான் இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ட்ராவல்லாம் பண்ணவங்க நிறைய காசு இருக்குது அதனால தான் ட்ராவல் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு மைண்ட் செட் இருந்தாலே போதும். ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம 3 பேருமே ட்ராவல் பண்ணியிருப்போம். காசு இல்லாத டைமில் தான் மோஸ்ட்டாக ட்ராவல் நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்லாம் காசு இருக்காது. இது ஒரு நாளைக்கு 100 rupees வச்சுட்டாங்க. ஆனால் மைண்ட் செட் ட்ராவல் பண்ணணுன்ட்டு அந்த மைண்ட் செட் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சர்வை பண்ணணும். அப்போ நிறைய கற்றுக்கவும் செய்வோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ சொன்ன மாதிரி என்ன பிளேசஸ் போகிறோம், டிஃப்ரெண்ட் மக்கள், கல்ச்சர்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணலாம், நிறைய இருக்கு இல்லையா? எல்லாருமே அந்த பொசிஷனில் ஒரு வாட்டியாச்சும் எப்படி ஆக்சுவலி என்னோட மைண்ட் செட் இருக்குன்னா இதை மாதிரி என்ன பண்ணால் நான் வந்து என்னோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டை நான் கம்மி பண்ணலாம். நான் என்ன ட்ரெயின் எடுத்தேன்னா எனக்கு காசு கம்மியாகும். நைட்டு தூங்குறதுக்கு வந்து நான் இந்த ட்ரெயின் எடுத்தேன்னா நைட்டு இந்த ட்ரெயின்லேயே தூங்கிட்டு போயிடலாம். ஸோ எனக்கு அங்கே வந்து காஸ்ட் சேவ் ஆகும். ஃபோன் சார்ஜ் பண்ணணும், இது பண்ணணும், இதுக்கெலாம் என்னென்ன பண்ணலாம் இது பண்ணலாம். எங்கே போனால் எனக்கு சீப்பாக ஃபுட்டு கிடைக்கும், ஃபுட்டு ஃபில்லிங்காக இருக்கும், அதை வச்சு நான் வந்து சர்வைவ் பண்ணிட்டு போக முடியும். தண்ணி வந்து எங்கே போனால் எனக்கு ஈஸியாக பிடிச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு மினிமலாக காசே இல்லாமல் நான் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. நம்மளை வந்து சில ஊரில் வந்து நான் என்னை வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. உட்காந்து இவன் சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே வித்தியாசமாக பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க, என்ன கொஞ்சம் இதுவாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வந்து வாகா பார்டர் போகும்போது என்னோட இதை தொலைச்சிட்டேன். ஆக்சுவலி என் கூட வந்தவங்க எல்லாமே யூபி பசங்க வந்திருந்தாங்க. நான் வந்து என்னோட அந்த ஆட்டோ தொலைச்சிட்டேன். அவங்க என்ன தேடிட்டு இருந்தாங்க, எங்கடா நம்ம கூட ஒரு ஜீவன் வந்து காணாம போயிட்டானேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி, சரி ஓகே நம்ம கூட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நைட்டு 2 o'clock வந்து என்னை வந்து அமிர்த்சரில் வந்து எவனோ தெரியாதவன் வந்து எங்கே தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இதை கூப்பிட்டு போயிட்டு காமிச்சு தூங்குறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தான். உத்தரகண்டில் வந்து யாரோ ஒருத்தன் வந்து பார்த்துட்டு அவனுக்கும் இல்லை ஒரு ட்ராவல் ஃபயர், இது ஃபயர், அவனும் சொல்லிட்டு இது பண்ணி காசு மட்டும் முக்கியம் இல்லை, கனெக்ஷன் வச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரோவர்ட்னு சொன்னோம். ஆனால் ஓவர் த டைம் நீயே அதை பிரேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக சில டைம் நமக்கே சில ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி when we put ourselves in these kind of situations நம்மளை தெரியாமலே நமக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வெளியே போடும். ஏன்னா இன்னும் திரும்ப டாட்ஸ் கனெக்ட் பண்ணால் நீ ஃபுல்லாக இந்த ட்ரிப் ஃபுல்லாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக தான் நடந்திருக்கு. இங்கே கோல்டன் டெம்பிள் போயிருக்கு, ரிஷிகேஷ் நடந்திருக்கு ஃபுல்லாக. கரெக்ட். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா எனக்கே இது வந்து ஒரு நான் ஆஃபீஸ்க்கு வந்து டெல்லியில் சொல்கிறேன் இது மாதிரி இதெல்லாம் பண்ணேன். அவங்களாம் ஒரு மாதிரி ஆகிட்டு ரோட்டில் பத்துனியா, இது பண்ணியா, அது பண்ணியா, எதுக்கு இங்கெங்கெல்லாம் போன நீ இதெல்லாம் பண்ணியா. அவங்களாம் செம்ம ஜெல்லஸ் ஆகிட்டு சொன்னாங்க, we are like so jealous of your பேக் பேக்கிங் இது அப்படின்னு சொல்லிட்டேன். சென்னைக்கு வந்து 3 days ஆச்சு. சென்னைக்கு வந்து 3rd day எனக்கு வந்து சேலரி வந்து என்னோட அண்ணனோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். அது அந்த நாள் வரைக்கும் எப்படின்னா வந்து எனக்கு கையில் தான் கேஷ் தருவாங்க. அன்றைக்கி வந்து நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன். 3rd day எனக்கு என்னோட அக்கௌண்ட்டுக்கு சேலரி போட்டுட்டாங்க. நான் டெல்லி ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்குறேன், வேறு யாருக்குமே சேலரி போடல, எனக்கு மட்டும் சேலரி போட்டு இது பண்ணிட்டாங்க. அது பயங்கர ரிவார்டிங்காக இருந்திருக்கு. ஆக்சுவலாக உனக்கு அது ஒரு சேவ் தான். உனக்கு நிறைய ஆக்சுவலாக சேவ் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசு இல்லாமல் அது ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த 5000 ரூபாய் முதல்லே போட்டிருந்தாங்கன்னா ட்ரிப்பே வேற மாதிரி. ஆமாம், எக்ஸாக்டாக அந்த 5000 ரூபாய் முதல்லே போட்டிருந்தாங்க, ட்ரிப் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் வந்து இதுக்கு போயிருப்பேன், லாஸ்ட் ஆயிருக்கும், கசோல்கே டேரக்டாக போயிருந்திருப்பேன். ஸோ ஓகே ட்ரிப்பை வந்து ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஸ்டோரி. நிறைய ஸோ நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு நல்லா இருந்துச்சு.
ஒரு ஸ்டோரி கிடையாது மாதிரி நிறைய ஸ்டோரி பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து நான் ஒரு புக் எழுதலான்னு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. நிறைய விலாக்லாம் பண்ணாலுமே நிறைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் 3 பேருமே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். 3 பேர் சேர்ந்து ஆக்சுவலாக 3 பேர் ட்ராவல் பண்ணதில்லை. நான் இவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணேன், நான் இவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அதை பற்றி எழுதலான்னு இருக்கும். அதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. அப்புறம் இந்த பிளேஸை பற்றி நான் என்ன பிளேஸ்ன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்களா, அது வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள், நான் என்ன பிளேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இது நல்லா இருக்கு, நல்ல புள்ளினா இருக்கு. ஓகே, see you in another amazing video. Bye bye. See you in the DMs. Bye bye.